செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் அடோப் வேலி என்ற பெயரில் சுமார் 600 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இந்த விடுதி அருகில் தனியார் கல்லூரி செயல்படுவதால் அங்கு படிக்கும் மாணவர்களும் இங்கு தங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த விடுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா, போதை மாத்திரைகள் புழக்கம் இருப்பதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடாக் உத்தரவின் பேரில் தனியார் விடுதியின் 500 அறைகளில் சனிக்கிழமை அதிகாலை சுமார் 1000 போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 1/2 கிலோ கஞ்சா மற்றும் 6 கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில் 20 மில்லி லிட்டர், பாங்கு 5, ஸ்மோக்கிங் பேர்ட் 1, ஹூக்கா மிஷின் 7, ஹூக்கா பவுடர் 6 கிலோ உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இது தொடர்பாக 19 மாணவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. 3 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய வளர்ச்சி பயணத்தில் மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில், மீரட், லக்னோ வந்தே பாரத் ரயில்கள் என புதிய அத்தியாயத்தை காண்கின்றன. வந்தே பாரத் ரயில்களின் நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்கம் காரணமாக தேசம் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை நிறைவேற்ற தென் மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் அமைந்துள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தித்து தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து பேசியதுடன், கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து AI ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. பொதுநலன் கருதியும் மக்களை காக்கும் கடமையை நிறைவேற்றும் வகையிலும் சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தய பாதையில் வைக்கப்பட்டுள்ள மறைமுக மது விளம்பரங்களை உடனடியாக அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்காததால் பல லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. 15,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை. திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கிய பிறகு அதனை வழங்க நிபந்தனைகள் விதிப்பது சரியில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் PM ஸ்ரீ பள்ளி திட்டம் மூலம் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவார்கள். ஆகவே பிரதம மந்திரி மாதிரி பள்ளி நிதியை நாம் கேட்கவில்லை. அனைவருக்கும் கல்வி தொடர்பான நமக்கு தர வேண்டிய நிதியை தான் கேட்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு திட்டத்துக்காக நிதியை ஒதுக்கிவிட்டால் அதன் பிறகு அதனை வழங்க நிபந்தனைகளை விதிப்பது சரியானதல்ல, அது ஏற்புடையதும் அல்ல. மேலும் தமிழக அரசின் அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து முதல்வரிடம் கலந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிராக ஏற்கனவே வலுவான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் உள்ளன என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் கடிதங்களுக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. ஆன்லைன் முறையில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்பமான UPI மேலும் பல நாடுகளில் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவின் அலுவலகத்தில் இருந்து 3 கிலோ தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் தனியார் உரத் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா நச்சுப்புகை கசிவு காரணமாக உயிரிழந்துள்ள ஹரிகரன் என்ற இளைஞரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு தொழிற்சாலையின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மலையாள திரையுலகில் நிகழும் பாலியல் சுரண்டல்கள் குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பின் நடிகர் சங்கமான அம்மா சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார். அவருடன் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தனர். இதுகுறித்து பல விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் நான் எங்கும் ஓடிப்போகவில்லை, நாங்கள் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்கிறோம். குற்றவாளிகள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் என்று மோகன்லால் கூறியுள்ளார். மேலும் கலைஞர்களாகிய நாங்கள் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய திரையுலகை அழிக்க முயற்சிக்காதீர்கள். நான் ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குநராக என்னுடைய படங்களில் நிகழ்ந்த பிரச்சனைகளை ஹேமா கமிட்டியிடம் தெரிவித்து விட்டேன். அதே சமயம் மொத்த திரையுலகம் குறித்தும் என்னால் கருத்து சொல்ல முடியாது. அனைத்து குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாமல் எங்களை நோக்கி வருகின்றன. அதை நிறுத்திவிட்டு மலையாள சினிமாவை காப்பாற்றுவோம் என்றார். அம்மா சங்கம் கலைப்பு குறித்து கேட்டதற்கு இந்த சம்பவத்துக்கு அம்மா சங்கம் மட்டும் பதில் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த திரையுலகமே பதிலளிக்க வேண்டும். இந்த அறிக்கை ஒரு பிரச்சனையை மட்டுமல்ல, பலவற்றை எடுத்துரைத்துள்ளது என்றார் மோகன்லால்.